பழனியும் சரவணனும் மூட கட்டுறாங்க. அப்ப மயிலு நான் ஹெல்ப் பண்ணவான்னு கேக்குறாங்க. வேணான்னு சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும். பாண்டியன் வந்து செந்தில் கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை செஞ்சியா அதை செஞ்சியான்னு. செந்தில் நான் எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு இதுல மாட்டிக்கிட்டுறாரு. அதை வச்சு பாண்டியன் திட்டுறாரு செந்தில. பழனி சொல்றாரு எல்லாரும் சாப்பிடுவோன்னு. சாப்பிட்றப்ப சரவணனை புகழ்ந்து பேசுறாரு மாமா. மற்ற ரெண்டு பேரையும் திட்டி கொட்டுறாரு. என்னைக்காவது இவங்களுக்குள்ள சண்டை வந்துரும்னு பழனி சொல்றாரு. அதுக்கு கோமதி சொல்றாங்க அவரை திருத்தவே முடியாது. நீங்க அவருக்காண்டி 3 பேரும் சண்டை போடாதீங்க, ஒற்றுமையாவே இருங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கு என்ன, நாங்க ஒற்றுமையாவே இருப்போம்னு 3 பேரும் சொல்றாங்க. ராஜிக்கும் மீனாவுக்கும் கோமதி டிஃபன் கட்டி கொடுக்குறாங்க. ராஜியும் மீனாவும் சும்மா போகாம கோமதிய ஏத்தி விட்டுட்டு போறாங்க மயிலுக்கு எதிரா. கோமதி சொல்றாங்க சரவணனுக்கு டிஃபன் கட்டி எடுத்துட்டு போக நான் விடுவேன், ஆனா அவருக்கு டிஃபன் கட்டி நான் எடுத்துட்டு போக விட மாட்டேன்னு சொல்றாங்க. நீங்க சாயங்காலம் வர்றப்ப ஒரு சம்பவத்தை பாப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. மயிலு விருந்து சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணி டிஃபன் கட்டி எடுத்துட்டு போறாங்க. இப்ப கோமதி நிப்பாட்டுறாங்க. நீ சரவணனுக்கு வேணா எடுத்துட்டு போ, ஆனா அவருக்கு நீ எடுத்துட்டு போ வேணான்னு சொல்றாங்க. மயிலு போன் பண்ணி பாண்டியன் கிட்ட பேசுறாங்க. நான் எடுத்துட்டு வரவா மாமா, இல்லாட்டி எடுத்துட்டு வர வேணாமான்னு கேக்குறாங்க. பாண்டியன் உன்னால முடிஞ்சிச்சுன்னா எடுத்துட்டு வாமான்னு சொல்றாங்க. அதனால கோமதி எடுத்துட்டு போறாங்க.